என இந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர தோட்டம் நாணகத்தை காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் நாணகத்தை காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பெரியக்க உவமையற்ற ஆற்றலாய் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? வாழ்க வளமுடன் ஐயா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் பணிவாக வணங்கியும் வாழ்த்தியும் மகிழ்கின்றேன். குரு மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை தாழ்பணிந்து அவர்தம் பேரறிவோடு இணைந்து நின்று அவர் அருளிய தவங்களை இப்பொழுது ஒரு சிறிய விளக்கத்திற்கு பிறகு ஆற்ற இருக்கிறோம். இன்று நாம் ஆற்ற இருக்கும் தவம் பஞ்சபூத நவகிரக தவம். ஒரு சிறு விளக்கம். பஞ்சபூதங்கள் நவகோள்கள். புறத்தே பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷ் என்றவை. பஞ்சபூதங்கள் இணைந்த கூட்டுத்தான் சீவ இனங்கள். அந்த சீவ இனங்களில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜீவ இனம் மனித இனம். அந்த மனித இனம் பஞ்சபூதங்களின் கூட்டாக விளங்கி கொண்டிருக்கிறது. பரம் ஆய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று அவ்வை தாயினுடைய கூற்று. அந்த அளவிலே அந்த பஞ்சபூதங்களும் புறத்தே இருக்கின்ற அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றல், அதனுடைய காந்தம், அதனுடைய அறிவு நம்மை உள்ளிருந்து இயக்கி கொண்டிருப்பதற்கான மையங்கள் தான் 5 முக்கிய மையங்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி. அந்த மையங்களில் ஒவ்வொரு சுரப்பிகளை அமைத்து
அந்தந்த உறுப்புகளுக்கு வேண்டிய சக்தியை புறத்தே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களிலிருந்து அதை இழுத்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலும் இயல்பாகவே அந்த பஞ்சபூதங்களின் மையங்களுக்கு அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மனிதன் 6வது அறிவை பெற்றதனால் அவனுக்கு சில சுதந்திரங்கள் இருக்கின்றன. தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம். இந்த சுதந்திரத்தின் காரணமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று அளவு முறை இரண்டையும் பின்பற்றாமல் இந்த பொருட்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொண்டு அளவு முறை மீறி இந்த பஞ்சபூதங்களின் மையங்களை தானோ அல்லது அவர்களுடைய முன்னோர்களோ அதை ஓரளவு சீரழித்துத்தான் அதை வைத்திருக்கிறார்கள். அதுதான் பதிவுகளாக உடலிலே நோயாக நமக்கு கர்ம வினைகளாக வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிலே அந்தந்த மையங்கள் புறத்தே இருந்து இழுத்து கொண்டாலும் இந்த சுதந்திரத்தின் காரணமாக நாம் அதை ஓரளவு கெடுத்து வைத்திருக்கிறோம். அது இருந்தாலும் அந்தந்த மையங்களில் இருக்கக்கூடிய சுரப்பிகளை முழுமையாக சுரப்பதன் பொருட்டு அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் 9 மைய தவம் என்று ஒரு தவத்தையும் நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள். மேலும் பஞ்சபூத நவகிரக தவம் என்ற ஒரு தவத்தையும் நமக்கு அருளி சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு தவங்களையும் நாம் ஆழ்ந்து செய்வதன் பொருட்டுதான் அந்த நிலைக்கு நாம் செல்ல முடியும் என்பதற்காக ஒரு சில சிந்தனைகளை நாம் செய்யும் பொழுது புறத்தே இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களுக்கு அகத்தே இந்த 5 மையங்களும் இருப்பதனால் தவம் செய்கின்ற பொழுது அந்தந்த மையங்களிலிருந்து அந்தந்த பூதங்களோடு நாம் தொடர்பு கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று சிந்தனை செய்த பொழுது எழுந்த எழுச்சியின் விளைவுதான் இப்பொழுது நாம் செய்ய போகின்ற இந்த தவம். வேறொன்றுமல்ல, நீங்கள் தவம் செய்கின்ற பொழுது மண்ணினுடைய மையம் மூலாதாரம். மூலாதாரம் என்பது மண்ணின் மையம் என்று சொன்னாலும் நாம் எப்பொழுதும் அந்த மண்ணோடுதான் தொடர்பில் இருக்கிறோம் என்ற உணர்வு நம்மிடம் இருப்பதில்லை. ஆனால் தவம் செய்யும் பொழுது அந்த மூலாதாரம் என்ற ஒரு இடத்தை நாம் முக்கியமாக நினைத்து கொண்டு எப்பொழுதும் இந்த பூமியிலிருந்து நான் விடுபடுவதே இல்லை என்ற உணர்வோடு அந்த மூலாதாரத்தையும் நாம் நினைத்து கொண்டு இந்த பூமியின் மீது அமர்ந்து தவம் செய்வது போல ஒரு பாவனை செய்து கொள்ள வேண்டும். உண்மையும் அதுதான். அதுபோல இந்த நீர் என்ற ஒன்றோடு நாம் எப்பொழுதும் கலந்தேதான் இருக்கிறோம். ஏனென்றால் பஞ்சபூதங்களின் கூட்டு அது இந்த நிலத்திலும் இருக்கிறது, நம்மிடமும் இருக்கிறது. நிலத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம். அதற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அதுபோல நெருப்பு, அதற்கென்று ஒரு மையம் இருக்கிறது. அதுவும் எப்பொழுதும் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருப்போடு தொடர்பில் தான் இருக்கிறது. அடுத்தது காற்று, எப்பொழுதும் தொடர்பில் தான் இருக்கிறது. அதற்கான மையம் அநாகதம். அதற்கடுத்தது விசுத்தி என்ற விண்ணினுடைய மையம், அதுவும் எப்பொழுதும் இந்த ஆகாசத்தோடு தொடர்பில் தான் இருக்கிறது என்ற உணர்வோடு அந்தந்த மையங்களிலிருந்து அந்தந்த பூதங்களோடு நாம் விரிந்து நின்றோம் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக அந்த பூதங்களில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணாம நம்ம அதை முறையாக பயன்படுத்துவதற்கான அறிவு நமக்கு அந்த பூதங்களிலிருந்தே நமக்கு கிடைக்கும். அந்த அளவில் நாம் இப்பொழுது அந்த பஞ்ச பூதங்களையும் நமது அகத்திலிருந்து அப்படியே மனம் விரிந்து அந்த நிலம் என்ற மண்ணோடு விரிந்து நிற்கலாம். மூலாதாரத்திலிருந்து அடுத்து நீர் என்று சொல்லும் பொழுது சுவாதிஷ்டானத்திலிருந்து விரிந்து அப்படியே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய நீரோடு கலந்து நிற்கலாம். அடுத்தது நெருப்பு என்று சொல்லும் பொழுது மணிப்பூரகத்திலிருந்து விரிந்து நின்று பூமியின் மையம் வரைக்கும் விரிந்து நிற்கலாம். அதுபோல காற்று, அதுபோல விண் என்ற ஆகாசம். நவகோள்கள் என்று சொல்லும் பொழுது சூரியன் மீது மனம் வைத்து தவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு சொல்லும் பொழுது அதை மட்டுமே காட்சியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோடும் சாமிஜி தொடர்புல இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு பாவனை செய்து கொள்ளும் பொழுது சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான சூரிய காந்த அலைக்கதிர்கள்
உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எலும்புகள் நமக்கு நல்லாவே தெரியும். மண்டை ஓட்டுல இருந்து பாதத்தில் இருக்க எலும்பு வரைக்கும் நம்மளுடைய எலும்பு கூடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அந்த பாவனையில் என்ன பண்ணணும்னா, சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான காந்தரைக்கர்கள் கபாலத்திலிருந்து பாதம் வரைக்கும் அந்த எலும்புகளில் எல்லாம் ஆரஞ்சு நிறமான காந்தரைக்கர்கள் அந்த எலும்புல ஊடுருவி பாய்வது போல ஒரு பாவனை ஏற்படும். அதுபோல ஒவ்வொரு கோள்களில் இருந்தும் வரக்கூடிய ஆற்றல் தோல்கள் மீது, எலும்பு மஜ்ஜையின் மீது, சுக்கில ஸ்ரோனிதத்தின் மீது, இரத்த ஓட்டத்தில அந்த குழாய்கள் உள்ளுக்குள்ள இரத்த குழாய்களுக்குள்ள சந்திரனுடைய ஆற்றல் பாய்வது போல இப்படி எல்லா கோள்களிலிருந்தும் வரக்கூடிய ஆற்றலை எல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ளுக்குள்ள பாய்வது போல ஒரு பாவனை செய்து கொள்ளலாம். அப்ப நல்லா பெனிட்ரேட் ஆகி அந்த கிரகங்களுக்கு கூட நம்ம செல்வது போல ஒரு பாவனை செய்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக அந்த பஞ்சபூத நவகிரகம் அமைந்துவிடும். இப்பொழுது அது டிஸ்டன்ஸ் இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். அதனால காட்சியாக மட்டும் அதை கண்டால் போதும். அதனால டிஸ்டன்ஸ் எல்லாம் நான் ஒன்றும் இதுல சொல்ல போறது இல்லை. மற்றபடி உணர்வு அப்படிங்கிறதுக்கு நீங்க நான் சொல்ற அந்த பாவனையை மட்டும் நீங்க செய்து கொண்டால் போதும். அந்த அளவுல அந்த பாவனை செய்து கொள்ளணும். இன்னும் சிறப்பாக பஞ்சபூத நவகிரகம் சொல்லும் பொழுது அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷியிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. உங்கள் 52 வயசு என்று விதி இருக்கும் பொழுது அதை நீங்கள் எப்படி இவ்வளவு தூரம் நீட்டி 90 என்று நீங்கள் மாற்றினீர்கள் என்று கேட்கும் பொழுது சாம்ஜி சொன்ன பதில் 2 விஷயங்களை நான் செய்து கொண்டே இருந்தேன் சொன்னார். அதற்கு காரணம் ஆக்னை என்ற ஒரு தவம், இன்னொன்று பஞ்சபூத நவகிரகம். ஆக்னையில் செய்தால் மென்டல் ஃப்ரீக்வன்சி என்பது 13க்கு கீழே 8 அதுக்குள்ள ஊஞ்சலாடிக்கிட்டே இருக்கும். அப்போ 16 அப்படின்னு போகும் பொழுது இன்னும் அந்த அலைச்சூழல் குறைஞ்சிக்கிட்டே வருது. 14 to 25 அப்படின்னு போகும் பொழுது அலைச்சூழல் கூடுது. அப்போ உயிராற்றல் வெளியேற்றம் நிறைய இருக்கு. பூமியினுடைய ஈர்ப்பு சக்தியின் மூலமாகவும் வெளியேற்றம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 14ல இருந்து 25, 30ன்னு போகும் பொழுது சினம், கவலை என்ற ஒரு காரணமாகவும் வெளியேற்றம் உயிராற்றல் வெளியே போகுது. அப்போ உயிராற்றல் வெளியே போக 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 பூமியினுடைய ஈர்ப்பு ஆற்றல் மூலமாகவும் வெளியே செல்ல செல்ல என்னுடைய ஆயுள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மென்டல் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லும் பொழுது மனதினுடைய அலைச்சூழல் என்பது 13க்கு கீழேயே நீங்கள் வைத்துக் கொண்டால் இந்த ஆயுளையும் நீங்கள் நீட்டிக் கொள்ளலாம். அதுபோல பஞ்ச பூதங்கள் நவக்கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றலையும் நாம் ஈர்த்துக் கொண்டோம் என்று சொன்னால் கரு மையத்தில் இருக்கக்கூடிய கரும வினைகள், கரும நோய்கள் எழுச்சி பெற்று வராமல் அந்த விதியிலிருந்து நாம் கொஞ்சம் அந்த விதியின் வழியிலேயே அந்த மதியை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்மளுடைய விதியை, என்னுடைய வயதை நான் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு அதில் நிறைய இருக்கிறது என்று உணர்ந்தேன் என்று சாந்தி ஒரு ஆண்டு மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமக்கல் ஆண்டு மலர்ல அதுல கேள்வி பதிலேயே எனக்கு சாமிஜி குறிப்பிட்டதாக நான் அதில் படித்திருக்கிறேன். அப்ப அந்த அளவுல சாமிஜியினுடைய பதில் இந்த பஞ்சபூத நவகிரகம் என்பது நம்முடைய ஆயுள் காலத்தையும் நீட்டும் என்பதாய் நாம் அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப அந்த அளவில் நாம் இந்த தவத்தை இப்பொழுது ஆற்ற இருக்கிறோம். நான் சொல்றேன், அது கொஞ்சம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே மட்டும் வாங்க. நல்லா பெனிட்ரேட் பண்ணி போங்க. நல்ல டைம் கொடுத்து இந்த தவத்தை நாம இப்ப செய்ய இருக்கிறோம். வாழ்க வளமுடன். தவத்திற்கு நம்மை தயார் செய்து கொள்ளலாம். முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர்ந்து கொள்வோம். கைகளை லேசாக கோர்த்து கண்களை லேசாக மூடி ஒரு புன்முறுவலோடு ஒரு புத்தனை போல் அமர்ந்திருப்போம். குருவினுடைய வாசகத்தோடு இணைந்து வாருங்கள். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய்
மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதே. இந்த பெரு உலகமிசை எடுத்த பல பிறவிகளே இறுதி பயனாகிய சந்ததமும் எனைமறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்திகளே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு 7 முறை நாடி சுத்தி ஆழமாக, அழுத்தமாக, நிதானமாக நாடி சுத்தி நாடி சுத்தி முடித்தவர்கள் தண்டுவட சுத்தி 10 முறை அஸ்வினி முத்திரை. மூலாதாரம், மூலாதாரத்தின் மையத்தில் சுழுமுனை நினைவோடு சுழுமுனையை ஒரு வெள்ளிக் கம்பி போல பாவித்து மூலாதாரத்திலிருந்து அந்த சுழுமுனை நினைவோடு மூச்சை இழுத்துக்கொண்டு தண்டுவடம் வழியாக துரியம் கடந்து ஆக்னை, மூச்சை விட்டுக்கொண்டே மீண்டும் மூலாதாரம், சுழுமுனை நினைவோடு மூலாதாரம், மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்னை, மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம். தொடர்ந்து செய்யலாம்.
வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். சூழ்ந்தும் அழுத்திக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். காப்பிட்டுக் கொள்வோம். பாதம் முதல் உச்சி வரை ஒரு காந்த வளையம் போல பாதித்துக் கொள்ளலாம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். பெற்றோர்களை உணர்வோடு வணங்கிக் கொள்வோம். அருளிரையாசான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்கமல பாதங்களுக்கு வணக்கம். குருமகானின் சுக்கும ஆற்றல் நமது ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் கருணை வெள்ளமாக ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். தவம் பஞ்சபூத நவகிரகம். பஞ்சபூதத்தில் 5வது தத்துவமாகிய நிலம் என்ற மண் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். மண்ணின் மீதுதான் அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு தவம் ஏற்றலாம். இந்த பூமி பந்தின் மீது அமர்ந்து தவம் ஏற்றுவது போல ஒரு பாவனை. மூலாதாரம், மண் மையம், அதிலிருந்து இந்த நிலத்தினுடைய மையம் வரைக்கும் விரிந்து ஊடுருவி 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 செல்கிறோம். மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை மதித்து போற்றுகிறோம். மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் காப்பு பெறுகிறோம். மண்ணோடு மண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். மண்ணின் மீதே தவம்.
நான்காவது தத்துவமாகிய நீரின் மீது மனம் செலுத்தி தவமேற்றுவோம். சுவாதிஷ்டானம் மனம் விரிந்து 72% நீரால் சூழ்ந்த அந்த நில உலகம், நீர் உலகம், நீரின்றி அமையாது உலகு. அந்த கடல் பரப்பை அகக்காட்சியாக பார்க்கிறோம். மூலாதாரத்திலிருந்து விரிந்து 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 நிற்கிறோம். அந்த கடலினுடைய ஆழமான பகுதியில் அமர்ந்து தவமேற்றுவது போல ஒரு பாவனை. ஒரு உப்பு பொம்மை நீரில் மூழ்கினால் எவ்வாறு அது கரைந்து போகுமோ அதுபோல கரைந்து 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 உறைந்து 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 நீரோடு நீராக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று நீரோடு நீராக தவம். நீரின் உற்பத்தி ரகசியத்தை மதித்து போற்றுகிறோம். நீரினாலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுகிறோம். நீரோடு நீராக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்று. அடுத்து மூன்றாவது தத்துவமாகிய நெருப்பின் மீது மனம் செலுத்தி தவமேற்றுவோம். மணிப்பூரக சக்கரம் அங்கிருந்து விரிந்து 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 இந்த பூமியினுடைய மையம் வரைக்கும் விரிந்து நிற்கிறோம். பூமியின் மையத்தில் எப்பொழுதும் ஒரு நெருப்பு கனல் கனன்று கொண்டே இருக்கிறது. அகக்காட்சியாக பார்க்கிறோம். நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை மதித்து போற்றுகிறோம். நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் காப்பு பெறுகிறோம். நெருப்போடு நெருப்பாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம். நம்மை சுற்றிலும் ஒரு நெருப்பு கனல் கனந்து கொண்டிருப்பது போல ஒரு பாவனை. நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றுவோம்.
இரண்டாவது தத்துவமாகிய காற்றின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுகிறோம். அநாகதம். அங்கிருந்து மனம் விரிந்து 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 இந்த பூமியிலிருந்து 10 மைல் சுற்றளவுக்கு விரிந்து நிற்கிறோம். காற்றின் உற்பத்தி ரகசியத்தை மதித்து போற்றுகிறோம். காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத்திலும் காப்பு பெறுகிறோம். காற்றோடு காற்றாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றுவோம். அப்படியே விரிந்து நில்லுங்க. 10 மைல் சுற்றளவிற்கு விரிந்து அநாகதத்திலிருந்து விரிந்து 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 நம்மை சுற்றிலும் ஒரு சூறாவளி இருப்பது போல ஒரு பாவனை. காற்றின் மீதே தவம். அடுத்து முதல் தத்துவமாகிய விண் என்ற ஆகாஷ். விஷுத்தி, விண்மையம். அங்கிருந்து மனம் விரிந்து 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 இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து நிற்கட்டும். விண் என்ற ஆகாஷ் இறை துகள்கள் கோடான கோடி கோடி பல கோடி ஒரு அமுத மழையாக நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு விஷுத்தியிலிருந்து பிரபஞ்சம் முழுமையும் மனம் விரிந்து நின்று பாருங்கள். விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை மதித்து போற்றுகிறோம். விண்ணினாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துறையிலும் காப்பு பெறுகிறோம். விண்ணோடு விண்ணாக ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும்.
அடுத்து நவ கோள்களின் மீது மனம் செலுத்தி தவம் ஏற்றுவோம். இந்த பால்வழி மண்டலத்திலே சூரியனை மையமாக வைத்து 9 கோள்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. முதலில் நாம் தவத்துக்கு சூரியன் என்ற அந்த மகா நெருப்பு கோலத்தை தவத்திற்கு எடுத்துக் கொள்வோம். சூரியன் அகக்காட்சியாக பார்க்கிறோம். ஆரஞ்சு நிறமான காந்தலை கதிர்களே வீசிக்கொண்டிருக்கும் சூரியன் நெருப்பு கோலம். சூரியனிலிருந்து வரக்கூடிய ஆரஞ்சு நிறமான சூரிய காந்தலை கதிர்கள் நமது உடலிலே எலும்போடு நெருங்கிய தொடர்புடையது. சூரியனாலும் சூரியனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா துறையிலும் காப்பு பெறுகிறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய சூரிய காந்தலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. சூரியன் என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். சூரியனுடைய ஆரஞ்சு நிறமான சூரிய காந்தலை கதிர்கள் கபாலம் தொட்டு பாதம் வரைக்கும் அந்த எலும்புகளில் எல்லாம் ஆரஞ்சு நிறமான சூரிய காந்தலை கதிர்கள் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். முதல் சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். பச்சை நிறமான காந்தலை கதிர்களே வீசிக்கொண்டிருக்கும் புதன் அகக்காட்சியாக பாருங்க. புதனினுடைய பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் நமது உடலிலே தோலோடு நெருங்கிய தொடர்புடையது. புதனாலும் புதனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகிறது. புதனிலிருந்து வரக்கூடிய பசுமையான காந்தலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. புதன் என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். புதனினுடைய பச்சை நிறமான காந்தலை கதிர்கள் உச்சி முதல் பாதம் வரை நம்மை போர்த்தியுள்ள அந்த தோள்களில் எல்லாம் ஊடுருவி பாய்வதை உணர்கிறோம். அப்படியே உடல் முழுவதும் பச்சை நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உணர்வோடு தவமாற்றும்.
அடுத்து 2வது சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். வெண்மை நிறமான வெள்ளி நிறமான காந்தலை கதிர்களே வீசிக் கொண்டிருக்கிறது. அகக்காட்சியாக சுக்கிரனை பார்க்கிறோம். சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் நமது உடலிலே ஜீவவித்து குழம்போடு நெருங்கிய தொடர்புடையது. சுக்கிரனாலும் சுக்கிரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் காப்பு பெறுகிறோம். சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. சுக்கிரன் என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றுவோம். சுக்கிரனுடைய வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் கபாலம் தாண்டி முதுகுத்தண்டன் வழியாக நமது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஜீவவித்து குழம்போடு முழுமையாக அந்த காந்தலை கதிர்கள் இணைந்து கொண்டிருப்பதை உணர்கிறோம். மூன்றாவது சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் நம் நிலவுலகம். இந்த நிலவுலகை வலம் வந்து கொண்டிருக்கும் துணைக்கோளம் சந்திரன். பால் போன்ற வெண்ணிறமான சந்திரன் அகக்காட்சியாக பார்க்கிறோம். சந்திரனிலிருந்து வரக்கூடிய வெண்மையான சந்திர காந்த அலைகள் நமது உடலிலே இரத்த ஓட்டத்தை சீர்மை செய்யவில்லை. சந்திரனாலும் சந்திரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் காப்பு பெறும். சந்திரனிலிருந்து வரக்கூடிய சந்திர காந்த அலைகள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. சந்திரன் என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். சந்திரனுடைய பால் போன்ற வெண்ணிறமான சந்திர காந்தலைகள் கபாலம் தொட்டு பாதம் முதல் பாதம் வரை அந்த இரத்த நாளங்களிலெல்லாம் சந்திரகாந்த வெண்மை நிறமான காந்தலை கதிர்கள் ஊடுருவி பாய்வதை உணர்கிறோம். உடல் முழுவதும் இந்த இரத்த நாளங்களிலெல்லாம் இதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தமனிகளிலெல்லாம் அதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்திலெல்லாம் சந்திரகாந்த அலைகள் வாய்ந்து நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உணர்கிறோம்.
அடுத்து செவ்வாய் என்ற கோள் மீது மனம் செலுத்தி தவமேற்றலாம். செந்நிறமான காந்தலை கதிர்களையே வீசிக்கொண்டிருக்கும் செவ்வாய் அகக்காட்சியாக பார்க்கிறோம். செவ்வாயிலிருந்து வரக்கூடிய செந்நிறமான காந்தலை கதிர்கள் நமது உடலிலே எலும்பு மஜ்ஜையோடு நெருங்கிய தொடர்பு. செவ்வாயினாலும் செவ்வாயிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத்திலும் காப்பு பெறுகிறோம். செவ்வாயிலிருந்து வரக்கூடிய செந்நிறமான காந்தலை கதிர்கள் நமது உடல் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. செவ்வாய் என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். செவ்வாயினுடைய செந்நிறமான காந்தலை கதிர்கள் கபாலம் தொட்டு பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகளில் எல்லாம் அந்த மஜ்ஜையில் செவ்வாயினுடைய செந்நிறமான காந்தலை கதிர்கள் ஊடுருவி பாய்வதை உணர்கிறோம். 5வது சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு என்ற வியாழன். இந்த கிரகங்களிலேயே ஒரு வியத்தகு கிரகம், மிகவும் அளவிலே ஒரு பெரிதான கிரகம் குரு என்ற வியாழன். பொன்னிறமான மஞ்சள் நிறமான காந்தலை கதிர்களையே வீசிக்கொண்டிருக்கிறது. அகக்காட்சியாக பார்க்கிறோம். குருவிலிருந்து வரக்கூடிய பொன்னிறமான காந்தலை கதிர்கள் நமது உடலிலே மூளையோடு நெருங்கிய தொடர்பு. குருவினாலும் குருவிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத்திலும் காப்பு பெறுகிறோம். குருவிலிருந்து வரக்கூடிய மஞ்சள் நிறமான காந்தலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. குரு என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். குருவினுடைய மஞ்சள் நிறமான காந்தலை கதிர்கள் கபாலம் தாண்டி மூளையில் உள்ள ஒவ்வொரு சிற்றறைகளிலும் ஒவ்வொரு செல்களிலும் புதைந்து புதைந்து நுழைந்து நுழைந்து ஊடுருவி பாய்வதை உணர்கிறோம்.
6வது சுற்றுவட்ட பாதையில் வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. பல விசேஷ தூசு வளையங்களோடு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. சாம்பல் நிறமான காந்தலை கதிர்களையே வீசிக்கொண்டிருக்கிறது. அகக்காட்சியாக பார்க்கிறோம். சனியினுடைய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நமது உடலிலே நரம்பு மண்டலத்தோடு நெருங்கிய தொடர்புடையது. சனியினாலும் சனியிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லாத்திலும் காப்பு பெறுகிறோம். சனியிலிருந்து வரக்கூடிய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையை செய்யுமாக. சனி என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவம். சனியினுடைய சாம்பல் நிறமான காந்தலை கதிர்கள் உச்சி முதல் பாதம் வரை ஓடிக்கொண்டிருக்கும் நரம்புகளில் எல்லாம் சாம்பல் நிறமான சனியினுடைய காந்தலை கதிர்கள் ஊடுருவி பாய்வதை உணர்கிறோம். சனி என்ற கோளோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும். அடுத்து ராகு கேது சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள். சூரியனின் மையத்திலே கனமான அணுக்கள் எல்லாம் மிக மிகவே மேலும் அது அங்கு இயக்கமற்று நின்று போகிறது. அவ்வாறு நின்று போகக்கூடிய இயக்கமற்ற நிலையில் பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய ஒரு கருந்துளையை ஏற்படுத்தி ஒருபுறம் ராகு என்று மறுபுறம் கேது என்று பீரிட்டுக் கொண்டு இந்த சூரியனை வல இடமாக சுழன்று 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 இந்த பிரபஞ்ச எல்லைகளை எல்லாம் கடந்து 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 சுத்தவெளியோடு சுத்தவெளியாக எப்பொழுதும் கலந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறு வெளியேறக்கூடிய ராகு கேந்திரனுடைய கருமையான காந்தலைக்கல்கள் நமது உடலிலே ஆன்மாவோடும் ஓஜஸ் என்ற சுத்த சக்தியோடும் மனோ கரண் என்று சொல்லக்கூடிய மனதோடும் தொடர்புடையது. அப்படியானால் சுத்தவெளிக்கும் நமது ஆன்மாவிற்கும் எப்பொழுதும் ஒரு தொடர்பு இருப்பதை இந்த நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் உறுதி செய்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே ராகு கேதுவினுடைய கருமையான காந்தலைக்கல்களை நாம் நமது ஆன்மாவோடு ஒன்றி தவம் செய்யும் பொழுது ஆன்மீகத்தில் முழுமையான வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. ராகு கேதுவினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழிலும் காக்கப்படுகிறோம். ராகு கேதுவிலிருந்து வரக்கூடிய கருமையான காந்தலைக்கல்கள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்யுமாக. ராகு கேது என்ற காந்தாலை பாதையின் மீது ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று சம்யமாகி தவமாற்றும்.
இன்னும் மனவிரிவு கொண்டு பார்க்கிறோம். பிரபஞ்ச காட்சிகள் அனைத்தையும் ஒரு சேர பார்க்கிறோம். கோடான கோடி கோடி பல கோடி நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியன் தான். இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் 27 தொகுதிகளாகவும் 12 வீடுகளாகவும் நமது முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். அவை முறையே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த நட்சத்திர கூட்டங்களை எல்லாம் ஒரு சேர பார்க்கிறோம். அதிலிருந்து வரக்கூடிய காந்தலை கதிர்களை நம் உடலோடும் உயிரோடும் ஒன்றுபடுத்திக் கொள்கிறோம். மனம் விரிந்து நின்று சக்திகளை தவமாற்றுவோம். இன்னும் இந்த பிரபஞ்ச விளிம்புகளை எல்லாம் கடந்து செல்கிறோம். அப்பாலுக்கு அப்பாலுக்கு அப்பாலாய் சுத்த வெளி, கும்மிருட்டு, சுத்தவெளியினுடைய முதல் வெளிப்பாடு தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் காரணமாக வெளிப்பட்ட முதல் தன்மாற்றம் பரமாணு. அந்த பரமாணுதான் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலினால் விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி 5 பூதங்களாக மலர்ந்திருக்கிறது. அந்த 5 பூதங்களும் ஒத்திசைவாகத்தான் சீவ இனங்களாக மலர்ந்திருக்கிறது என்ற பேர் உண்மையை இந்த நுண்ணிய மனநிலையில் உணர்ந்து கொள்வோம். சுத்தவெளியினுடைய சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் தான் ஒவ்வொரு அணுக்களுக்கு மத்தியிலேயும் இடையிலேயும் இடைவிடாது அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுமையும் மனிதன் வரைக்கும் ஒருங்கிணைப்பு ஆற்றலாகவும் விளங்குகிறது என்ற பேர் உண்மையை இந்த நுண்ணிய மனநிலையில் உணர்ந்து கொள்வோம். சுத்தவெளியினுடைய அறிவு பேரறிவு எல்லா ஜடப்பொருள்களிலும் இயக்க ஒழுங்காகவும் எல்லா சீவ இனங்களிலும் அறிவாகவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையையும் உணர்ந்து கொண்டு எந்த உயிருக்கும் துன்பம் தராது, துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை ஒத்தும் உதவியும் வாழும் அறநெறி வாழ்க்கையை மேற்கொள்ள முனைவோம் என்ற சங்கல்பத்தோடு தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீடாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி வாழும். வாழ்க்கை துணையை வாழ்த்துகிறோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துகிறோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துகிறோம். தொழில்துறையிலே அன்றாடம் கடமையிலே என்னுடன் தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம்.
தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் நம்ம எதிரிகளாக நிற்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இனி வரும் வாழ்த்துக்களை இணைந்தே வாழ்த்தலாம். குருமகா நருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அருடைய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளம். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள மனவளகாலி மன்றங்களும் அதனை சார்ந்த அன்பர்களும் வாழ்க வளமுடன். சிகாகோ மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதனை சார்ந்த தவமையங்கள் வாழ்க வளமுடன். அன்னை லோகாம்பாள் தவமையம் வாழ்க வளமுடன். புதிதாக அமையிருக்கும் மதுரை நாகமலை அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இன்று இந்த கூட்டுத்தவத்திலே கலந்திருக்கும் சிகாகோ அன்பர்களும் மற்றும் ஏனைய உலகளாவிய அன்பர்களும் அவளது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த வகைகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த வகைகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த வகைகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். உலக நலவேற்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி உருவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்று ஒரு பற்றாத நினைவு பெற்று வைய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நிலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் புலிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவட்டம். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டம். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டம். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் சிந்தனையாக எடுத்துக்கொள்வதற்கு முன்னாலே குருவை பற்றிய ஒரு சிந்தனை. திருமந்திரம் ஒன்றை இப்பொழுது சொல்லுகிறேன். உங்களுக்கும் அது புரிந்திருக்கும். இருந்தாலும் குருவின் சிறப்பை, குருவின் மேன்மையை நாம் எப்பொழுதும் போற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சிந்தனையை தொடங்குவதற்கு முன்னால் குருவை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் துவங்கலாம். ஓம் திருவடி ஞானம் சிவமாக்கும். ஓம் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். ஓம் திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும். ஓம் திருவடி ஞானம் திண் சித்தி முத்தி ஆகுமே. ஒரு 4 வரி திருமந்திரம், திருமூலர் பகவான் அருளியது. ஓம் திருவடி ஞானம் சிவமாக்கும். ஓம் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும். ஓம் திருவடி ஞானம் சிறை மலம் நீக்கும். ஓம் திருவடி ஞானம் திண் சித்தி முத்தி ஆகுமே. அப்படின்னா இப்போ ஓம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நம்மகிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஓம் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம் கேட்டா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். ஓம் என்றால் பிரணவம். பிரணவம் என்றால் காந்தம். காந்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா? கண்டிப்பா தெரியும். சாம்ஜியினுடைய காந்த தத்துவம் நமக்கு நல்லாவே தெரியும். காந்தம் எப்படி உற்பத்தி ஆச்சுன்னு நமக்கு தெரியும். இதை நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யார், எனக்கு உபதேசித்தவர் யார் என்று சொன்னால் என்னுடைய குருமகான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அதுல நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. குரு தான் நமக்கு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இத கொஞ்சம் பக்தி அப்படின்றதுல நீங்க உள்ள போனீங்கன்னா அதுக்குன்னு ஒரு சின்னதா புராணத்துல ஒரு வரலாறு இருக்கு.
பிரம்மன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் இந்த படைப்பு தத்துவத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்று பிலாசபி சொல்லுது. அப்போ முருகன் அப்படிங்கிறவங்க வந்து கேட்கிறாங்க, இந்த ஓம் என்ற ஒரு பிரணவ மந்திரத்திற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்ட பொழுது அந்த பிரம்மன் சொல்லுகின்றான், எனக்கு தெரியாது என்று. அப்ப பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியாமல் நீ இந்த உயிரினங்களை படைத்தாய் என்று சொன்னால் அந்த உயிரினங்களுக்கு எப்படி பிரணவத்தை பற்றிய ஒரு அறிவு இருக்கும்? ஆகவே நீ படைப்பிலே நீ தவறு செய்து விட்டாய் என்று அவரை சிறைப்படுத்தி விட்டான். இதை அறிந்த சிவனோ அங்கிருந்து வந்து, என்னப்பா இப்படி செய்து விட்டாயே, பூலோகத்தில் ஜீவனங்களை படைக்காமல் போய்விடுமே, படைப்பே நின்று விடுமே, நீ இவ்வாறு செய்வது தவறு என்று எவ்வளவோ சொல்லியும் அந்த முருகப்பெருமான் வந்து அதெல்லாம் முடியாது, பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியாம இப்படி ஜீவனங்களை படைத்தால் பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துடும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவனை சிறையில போட்டதான் சரி அப்படின்னு சொல்றான். எவ்வளவோ வாதிட்டும் கடைசி வரைக்கும் விடுவிக்கவே முடியாதுன்னு சொன்ன பொழுது சிவன் கேட்கிறான், பிரணவத்திற்கு நீ அவரிடம் அர்த்தம் கேட்டாயே, உனக்கு அந்த பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியுமா என்று கேட்டான். கேட்ட பொழுது முருகன் சொன்னான், எனக்கு தெரியாமலையா நான் அவனை எடுத்து சிறைப்படுத்தி விட்டேன், கண்டிப்பாக எனக்கும் அது தெரியும் என்று சொன்னான். அப்பொழுது சிவன் சொன்னான், எனக்கு அது தெரியாது, எனக்கு நீ அதை போதிப்பாயான்னு கேட்டான். உங்களுக்கு அதை நான் போதிப்புற மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சீடனாகவும் நான் குருவாகவும் ஆகிவிடுகிறேன், ஆகவே மண்டியிட்டு கீழே உட்காருங்கள் என்று சொல்லி அவருடைய காதிலே இந்த பிரணவத்தை ஓதியதாக அந்த புராணங்கள் கூறுகின்றன. அப்படி ஒரு சாமியை நாம் படைத்தும் வைத்திருக்கிறோம், சுவாமிநாதன் என்று, சுவாமி மலை என்றே இருக்கிறது. அப்ப சுவாமிநாதன் அப்படின்னா சுவாமிக்கே நாதனாக விளங்கியது எது சொன்னா அந்த பிரணவத்தை உணர்ந்த, காந்தத்தை உணர்ந்த முருகன் என்ற கந்தன் என்ற காந்தன். இப்பொழுது நமக்கு அந்த காந்தத்தை உணர்த்திய அந்த முருகப்பெருமான் யாரு? ஆறுமுகம் ஆன பொருளை எனக்கு உணர்த்தியது யாரு என்று சொன்னால் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி தான். இப்ப நான் முருகனுடைய திருவடியை பற்ற வேண்டுமா, எனக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரம் என்ற காந்தத்தை எனக்கு உணர்த்திய அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சியினுடைய திருவடியை நான் பற்ற வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த மந்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், ஓம் திருவடி என்று சொன்னால் குருவினுடைய திருவடியை நீ பற்றினாய் என்று சொன்னால் நீ சிவலோகம் போகலாம், உன்னையே அது சிவமாக்கிவிடும். திரைமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்களை நீக்கும். ஓம் திருவடி, அவருடைய திருவடியை நீங்கள் பற்றினால் ஞானம் என்ற ஒன்று சித்தி முக்தியாக உங்களுக்கு கிடைக்கும், முக்தி கிடைக்கும் என்பதுதான் அந்த 4 வரியும் சொல்லக்கூடிய ஒரு உட்பொருள். அந்த அளவிலே பிரணவ மந்திரத்தை, காந்த மந்திரத்தை, காந்தம் உற்பத்தியாகிற இடத்தை முதற்கொண்டு நமக்கு சுட்டிக்காட்டி அடையாளம் காட்டிய அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷியினுடைய திருவடியை பற்ற வேண்டும். இதற்கு ஒரு சின்னதாக இன்னொரு உண்மையாக நடந்த கதை என்று சொல்லுவார்கள், கேள்விப்பட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். விஸ்வநாத பிரம்மச்சாரி என்று ஒருவர் தெலுங்கிலே இருப்பவர். அவரு சிவனையே வந்து இறைவனாக வழிபட்டு பக்தியில ரொம்ப முக்தி போய் கடைசியில முக்தி கிடைக்க வேண்டும் என்று ஞான மார்க்கத்துக்கு வந்து ஒரு குருவை அடைகிறார். அந்த குருவை அடைந்து அவரிடம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலம் தீட்சையெல்லாம் பெற்று தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவருக்கு இன்னும் முக்தி கிடைக்கலைங்கிற பெரிய ஏக்கம் இருக்குது. உடனே அந்த குருவிட்ட திரும்ப போறாரு, என்ன இத்தனை ஆண்டு காலம் நான் செய்யறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்குது, அதனால எனக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குரு சொன்னாரு, நீ என்னைய நீ குருவா ஏற்றுக்கொண்ட சரிதான், ஆனா உனக்கு இன்னொரு குரு தேவைப்படுது, அதனால நீ இன்னொரு குருவை நாடி வெளியில போ அப்படின்னு சொன்னார். சொன்ன பொழுது நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும், ஒருத்தரையும் தெரியாது, அதனால நீங்களே ஒரு வழி சொல்லுங்கன்னும் போது காசிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு இவரும் நடையா நடந்து காசிக்கு போய் சேர்ந்து 2 வருட காலமாக அங்கும் இங்கும் அலைந்து பாக்குற, ஒரு குருவும் கிடைக்கல. கடைசியில அங்கு மடத்துல எல்லாம் போய் ஏதாவது எடுத்து சாப்பிட்ற, அங்க கொடுக்கறத சாப்பிட்டுட்டு அப்படியே அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப சோர்வா போய் ஒரு குளத்தங்கரையில போய் உட்காந்து தண்ணி குடிக்கலாம்னு குடிக்க போறார். அப்படி போன பொழுது அந்த குளத்தில் ஒரு கோபுரம் ஒன்று தெரிந்தது, கோயில் கோபுரம். அதை பார்த்து திரும்பி பார்த்தாரு, ஒரு பாழடைந்த ஒரு கோபுரம். சரி அந்த கோபுரத்துக்குள்ள போய் கொஞ்ச நேரம் தவம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உள்ள போனாரு. அங்க ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவலிங்கத்தின் மேல அந்த படியில ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, ஜடாமுடியெல்லாம் வச்சு படுத்துட்டு அவருடைய கால் எடுத்து சிவனுடைய தலையில வச்சுட்டு படுத்துக்கிட்டாரு. இத பார்த்த உடனே ஒரு பக்தியில ஏற்கனவே இருந்தவராச்சா, சிவன் தலையில காலை வச்சிருக்கானே இந்த ஆளு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டார். போய் கால் எடுன்னு கால் எடுத்த போது அவர் ஒண்ணும் கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு நிஷ்டையில அப்படியே இருக்கிறாரு. இவன் காலை எடுக்கிறாரு, திருப்பி சிவன் தலை மேல வைக்கிறாரு. இப்படியே போயிட்டே இருக்குது. கடைசியில அவரை எழுப்பிட்டார்.
எழுப்புன உடனே, நீ இத மாதிரி சிவன் தலையில காலை வைக்க கூடாது, தப்புன்னு. உனக்கு வேணும்னா என் கால் எடுத்து நீ கீழே வச்சுக்கோ, நான் அவர் தலையில தான் வைப்பேன் அப்படின்னு அந்த ஆள் வம்புக்கு நிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டானேன்னு கீழேயாவது எடுத்து வைப்போம்னு அவர் கால் எடுத்து இப்படி கீழே வைக்கிறார். சிவனுக்கு கீழே வைக்கிறார் தரையில. தரையில வச்ச இடத்துல ஒரு சிவம் முளைக்குது. என்னடா அந்த இடத்துல சிவம் முளைக்குதுன்னு திரும்ப இன்னொரு இடத்துல கொண்டு காலை வைக்கிறாரு, அங்க ஒரு சிவம் முளைக்குது. இப்படி கால் வைத்த இடத்துல எல்லாம் சிவன் முளைக்குது. கடைசியில பார்த்தாரு, ஒரு சிவன் தலையில இது மாதிரி கால் இருக்கக்கூடாது, அதுக்கு பதில் ஏன் தலையில நான் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய கால் எடுத்து இவரு தலையிலேயே வச்சாரு. பார்த்தாரு, இவரு சிவம் ஆயிட்டார். இந்த விஸ்வநாத பிரம்மச்சாரி அந்த குருவினுடைய காலை எடுத்து இங்க தலையில வச்ச உடனே இவரு சிவமாக மாறிட்டார். இந்த 4 திருமந்திர வரிகளும் நமக்கு உரைப்பது எது என்று சொன்னால், குருவினுடைய திருவடியை நீங்கள் பற்றினால் உங்களுக்கு ஞானம் சித்தி முத்தி ஆகும் என்பதுதான். இதை அருணகிரிநாதர் கூட சொல்லுகின்றார். ஐயன் கால்பட்டு அழிந்தது என் தலையெழுத்தே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குருவினுடைய கால்பட்டு நம்மளுடைய தலையெழுத்தே என்ன செய்யறாங்க, மாற்றிடுறாங்க. இங்க குருவினுடைய தீட்சை என்பது நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சித்தி முத்தி ஆகுமா என்று சொன்னால், ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்பது கண்டிப்பாக சாத்தியம். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். இந்த 4 வரிகளை நாம் முழுமையாக பின்பற்றினாலே குருவினுடைய ஆற்றல், குருவினுடைய தீட்சை நமக்கு முழுமையாக கிட்டியிருக்கிறது. ஆகவே குருவினுடைய மேன்மையை போற்றுவோம், குருவையே வழிபடுவோம், குருவையே வணங்குவோம். குரு வழி நிற்றலே வாழ்வு, குருவாய் நிற்றலே தெய்வம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து சிந்தனை அப்படின்னு சொல்லும் பொழுது, போன தடவை தவம் தியானத்துக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம். அதுபோல ஆக்னை அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டேன். ஆக்னை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக்னையில தான் முக்தி என்பதை கிடைத்து விடுகிறது என்பதை நான் போன இதுல நான் பதிவு செய்தேன். அப்ப ஒரு ஒரு பட்டினத்தார் கவி சொல்லுகின்றது, காலை மாலை நீரில் மூழ்கும் மூடர்கள் காலை மாலை நீரில் மூழ்கும் தேரை என்பெரும் காலமே எழுந்து கண்கள் மூன்றில் ஒன்றினில் நிலைத்திருப்பேராகில் முக்தி சித்தி ஆகுமே அப்படின்னு சொல்லும். இப்ப காலையிலயும் மாலையும் குளிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. காலை மாலையில குளிக்கிறது தேரை கூட தான் குளிக்குது. தவளை மாதிரி இருக்கும் ஒரு தேரை, அது கூட தான் தண்ணிக்குள்ளேயே கிடக்குது. உடனே இருந்தா நமக்கு ஏதாவது கிடைச்சிருமா? அப்படிலாம் ஒண்ணும் கிடைக்காது. காலமே எழுந்து கண்கள் மூன்றில் ஒன்றில் நிலைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சித்தி முக்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த கவி சொல்லுது. ஆகவே சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எல்லாருமே இந்த 3வது கண் என்று சொல்லக்கூடிய நெற்றிக் கண்ணுக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷியும் நம்ம உள்ள நுழைந்த 2வது நாள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா தம்புகிறாங்க. அப்ப அந்த அளவுல இந்த ஆக்னை அப்படிங்கிறதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, போன தடவை சொன்னோம், 5 பூதங்களும் தன்னை உணர்வதற்கு எடுத்த ஒரு உறுப்பு மெய், வாய், கண், மூக்கு, செவி. அது சில சுதந்திரம் நமக்கு அளித்ததன் காரணமாக அளவு முறை மீறி அதை செலவழித்து பதிவுகளை கூட்டிக் கொண்டே செல்கிறோம். அது சஞ்சித கர்மமாக இருந்தாலும் சரி, அல்லது பிராரப்த கர்மமாக நாம் செய்கின்ற வினையாக இருந்தாலும் அதை அதிகரித்துக் கொண்டே செல்கின்ற மாதிரி தான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்தில் நீங்கள் தவம் செய்து விட்டீர்கள் என்று, ஆக்னையில் தவம் செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், இந்த 5 புலன்களும் அமைதி பெறும். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இதில் உங்களுக்கு ஒரு நிறைவு வரும். போதும் என்ற ஒரு மனம் வரும். சலிப்பு தட்டும். போதும், உப்பாட்டுக்கு இனிமேல் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சலிப்பு உங்களுக்கு வரணும். இப்படி புறத்தே உங்களுக்கு நீங்க சலிப்பு வந்தது அப்படின்னு சொன்னா, அதை நீங்கள் அகத்தில் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆக்னையில் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப அழுத்தம் அப்படிங்கிறதுல ஒரு நிறைவு வந்துருச்சா அப்படின்னு பாருங்க. அழுத்தம்னா என்ன? தோலிலே அழுத்தம். மெயினா அழுத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இல்லற உறவைத்தான் குறிக்கின்றது. தாம்பத்தியம் அப்படிதான் குறிக்குது. அதுல நிறைவு வந்துருச்சா? அதுல முதல்ல நிறைவு வரணும். ஏன்னா அழுத்தம் என்பது தோலிலே. அதனாலதான் அழுத்தத்தை எங்க கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, புருவ மத்தியில அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த அழுத்தத்துல முதல்ல உனக்கு நிறைவு வரணும். அதுக்கடுத்துதான் ஒலி, ஒளி, சுவை, மனம். அந்த இல்லற சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு ஒரு விட்டில் பூச்சி மாதிரி மயங்கி 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 அதிலேயே போய் நிக்கிறோம் பாருங்க. உடம்பும் உடம்பை தழுவி உடம்போடு நின்ற உயிரை அறியா.
உடம்பு உயிரின் நட்பை அறியார் மடம்புகு நாய் போல் மயங்குகின்றாரே அப்படின்னு ஒரு திருமூல மந்திரம் சொல்லுது. அப்ப உடம்பும் உடம்பை தழுவி உடம்போடு நின்ற உயிரை அறியார். உயிர் தான் இருக்குங்கிறதே தெரியுது இல்ல. உடல் கவர்ச்சி தான் இருக்கே தவிர உயிர்ல கலக்குறோங்கிறத உணர்றதே. உடம்பு உயிரின் நட்பை அறியார். ரெண்டுக்கும் என்ன அங்க ஒரு இணக்கம் இருக்குங்கிறதே உணர்றது இல்ல. மடம்புகு நாய் போல் மயங்கு அப்படின்னா மடம்புகு நாய் போல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு மடத்துக்குள்ள போகுது, ஒரு நாய் உள்ள போகுது. அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அதை பார்த்த உடனே அதுக்கு செக்குன்னு தெரியுமா சிவம்னு தெரியுமா? என்ன செய்யும்? நேரா போய் அந்த இடத்துல போய் ஒரு யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிடும். அதைத்தான் அது சொல்ல வருது. மடம்புகு நாய் போல் அந்த நாய்க்கு ஒண்ணும் தெரியாது. அது மாதிரிதான் இந்த உடம்பு உயிரின் நட்பை அறியாம நம்ம என்ன செய்யறோம்? அழுத்தம் என்ற ஒரு விஷயத்த ஏதோ அதுல இருக்குதுங்கிறது இல்லறத்துல அந்த உறவை அப்படித்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர முழுமையான உயிரோடு உயிர் என்ற ஒரு உயிர் கலப்பு என்ற ஒரு நிலையை நாம் எப்பொழுதும் அதில் உணர்வதில்லை. அப்படி உணராதனாலதான் அதுல ஒரு சலிப்பும் வரல, நிறைவும் வரல. அப்ப முதல்ல அழுத்தத்தில் நமக்கு வெளியில நிறைவு வரணும். அதுக்கு அடுத்தது சுவை. நிறைவு வந்துருச்சா அப்படின்னு பாருங்க. ஒரு சாப்பாடு தான் போடுறாங்க, கல்யாண வீட்டுல போடுறாங்க. போட்டுட்டே போகும்போது நமக்கு ஸ்வீட் வைக்காம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்வோம்? உடனே இந்த கல்யாணத்தையே குறை சொல்லிடும். என்ன கல்யாணம் நடத்துறாங்க? ஒரு ஸ்வீட் கூட ஒழுங்கா வைக்க தெரியல அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப இன்னும் இதுல நிறைவு படல, அந்த ஸ்வீட்ல நிறைவு வரல, அந்த சுவையில நிறைவு அடையல. இன்னொன்னு இந்த மூக்கு வாசம் பிடிச்சு என்ன பண்ணுது? எங்கேயாவது ஒரு இடத்த ஹோட்டல்ல கிராஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வாசத்தை வைத்து என்ன செய்யுது? வீட்டுல போய் இதை எப்படியாவது செய்ய சொல்லி சாப்பிடணும்னு தோணுது. இல்ல ஹோட்டல்ல வாங்கியாவது சாப்பிட்டுருது. அடுத்து கண்கள் மூலமாக கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு இந்த டிவி மீடியாஸ் அல்லது ஒரு செல்போன் மீடியாஸ் இதுல பார்த்து காந்தத்தை இழந்து தவிக்கிறோம். 82% கண்கள் வழியாகத்தான் என்ன செய்யுது? இந்த மனம் போன போக்கு போய்கிட்டே இருக்கு. பார்த்ததெல்லாம் வேணும்னு கேக்குது. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. எனக்கும் வாச்சிருக்கே அப்படின்ற மாதிரிதான் இன்னைக்கு டயலாக் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அதுலயும் என்ன செய்யல? ஒரு நிறைவு சலிப்பு வரல. உறவிலையும் சலிப்பு வரல. அதுக்கடுத்து ஒலியை கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? நல்லதை கேட்கிறோமா? கெட்டதை கேட்கிறோமா? கெட்டதை தான் அதிகமா கேட்கிறோம். அது மீடியாஸும் சரி அல்லது நமக்கே உள்ளுக்குள்ள ஓடுறதே அப்படிதான் ஓடும். எங்கேயாவது நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்றாங்களா? ஒரு 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் டீ போட எந்திரிச்சு போறாருன்னு வச்சுக்கோங்க. காது எங்க இருக்குது? நம்மளை பத்தி இந்த 3 பேர் ஏதாவது பேசுறாங்களா? அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அப்ப இந்த 5லயும் என்ன வரல? ஒரு நிறைவு என்பது நமக்கு அழுத்தம் ஒலி ஒளி சுவையில வரல. அப்படி நிறைவு என்பது வந்தால் மட்டும்தான் இந்த ஆக்னையில் அந்த 5 உணர்வுகளையும் நீங்கள் அகத்தே பெற முடியும். புறத்தே பெற்ற அதே உணர்வை நீங்கள் அகத்தே பெற முடியும். ஆனால் எந்த புலன்களோடும் நீங்கள் தொடர்பு கொள்ளாமல் இந்த ஆக்னையிலேயே நீங்கள் அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால ஆக்னை அப்படிங்கிறதுக்கு சாமி ரொம்ப அழகா ஒரு விஷயத்த கூட நமக்கு ஒரு பாட்டா கூட நமக்கு கூட சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டு உங்க எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பாட்டு தான். என்ன பாட்டு? இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்களிட நிறுத்தி ஒருமையுடன் குரு நெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமுட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். பாருங்க, அத்துவித ரகசியம்னா என்ன? இறைநிலையினுடைய சுத்தவெளியினுடைய அந்த ஒருமை தன்மை என்ன? இறை நிலைன்னா என்ன? இறை தன்மைன்னா என்ன? இறை நீதினா என்ன? இறை வழிபடுனா என்ன? இந்த 4 விஷயங்களும் எங்க கிடைக்குமா? இரு விழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க. அந்த இடத்துல நின்னுட்டீங்கன்னா போதும், அத்துவித ரகசியமே வெளிப்படுங்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி. அதனால புறத்தே நீங்கள் இந்த 5 உணர்வுகளிலும் அற்று போக வேண்டும். இந்த 5 உணர்வுகளும் அற்று போனாதான் 6வது என்ற ஒரு உணர்வு, இறை உணர்வு என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கு புலன்கள் தேவையில்லை. கண்ணதாசன் கூட அழகான ஒரு பாட்டிலே சொல்லுவார். பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா? அவை 8 பிள்ளைகள் பெற்ற போதும் பேரு வைத்தவன் யாரடா? பெற்ற குஞ்சுகள் பிரிந்த போதும் வருந்தவில்லையே தாயடா? மனித சாதியில் அனைத்தும் மனதினால் வந்த நோயடா. முற்றும் கசந்தவர்க்கு பற்றன்று போனவர்க்கு சுற்றமென ஓடி வருவான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்தவர்க்கு பற்றறிந்து போனவர்க்கு முற்றும் கசக்கணும். புறத்தே முற்றும் கசக்கணும். கசத்தால் மட்டும்தான் அகத்தே என்ன செய்ய முடியும்? இறைவன் ஓடி வருவான். முற்றும் கசந்தவர்க்கு பற்றறிந்து போனவர்க்கு சுற்றமென ஓடி வருவான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அந்த அளவில் அந்த அகத்தே அதை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால்
புறத்தே ஒரு விடுதலை என்பது கண்டிப்பாக வர வேண்டும். ஏனென்றால் நம்மளுடைய முயற்சி என்பது சாதாரண முயற்சி அல்ல. இந்த முயற்சிக்காக உயிரை கூட தருகிறேன் என்று சொன்ன சித்தர் பெருமக்களுடைய கவியெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அழகுனி சித்தர் ஒரு பாட்டு, ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி மாற்றி பிறப்பதற்கு மருந்தனக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறப்பதற்கு மருந்தனக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலமிட்டே கண்ணம்மா உன் பாதம் பாரேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊத்தை சடலம் தான். முன்னால போனா மூத்திரம், பின்னால போனா மலம், காதுல ஊழ, கண்ணுல பூள, மூக்குல சளி, இதெல்லாம் வருதா இல்லையா? ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, உப்புதான் இருக்குது. மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டுதில்லை. அதுல மாற்றி பிறப்பதற்கு ஒரு தடவை தாயினுடைய கருவறையில பிறந்துட்டோம். தந்தை தாய் ஈருடல் தலைத்தூர் உடலாகி வந்தாச்சு. மீண்டும் ஒரு பிறப்பு, உயிர் கலப்பு. யாருடைய கலப்பு? குருவினுடைய கலப்பு. மாற்றி பிறப்பதற்கு மருந்து என்பது குருவினுடைய கலப்பு. மாற்றி பிறப்பதற்கு மருந்து எனக்கு கிட்டும் என்றால் இந்த ஊத்தை சடலமிட்டே கண்ணம்மா உண்பாத, நான் செத்து போயிடுறேன் கண்ணம்மான அறிவு, உன் கூட நான் வந்துடுறேங்கிறார். அப்படி எனக்கு ஒரு குரு கிடைச்சா நான் உயிரை விட்டுறேங்கிற. அப்படி நாம ஏதாவது தவிச்சோமா? ஏதோ புண்ணிய பலன், என் முன்னோர் செய்த புண்ணிய பலன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்பவர் குருவாக இணைந்து கொண்டார். பிடித்துக் கொள்ளுங்கள், சிக்கனை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு ஞானிகளும் குருமார்களும் சித்தர் பெருமக்களும் தவியாய் தவித்து ஒரு குருமார்களிடம் அடைக்கலம் புகுந்து எல்லாம் அல்ல இறைவனை அடைவதற்கு, அந்த முக்தி நிலை அடைவதற்கு பெருமுயற்சி செய்திருக்கிறார்கள். நமக்கு எளிமையாக கிடைத்து விட்டது எளிமையான குரு, எளிமையான பயிற்சி, சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா என்று ரொம்ப சிம்பிளா இல்லறத்தில் இருப்பவரும் இதை செய்து கொள்ளலாம் என்று கொடுத்ததனால் நாம் அதனுடைய அருமை தெரியாமல் இருக்க வேண்டாம். அப்ப புறத்தே அந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவையிலே விடுதலை வந்தால் உங்கள் அகத்தில் அந்த அழுத்தம் என்ற ஒன்றை நீங்கள் உணர முடியும். அப்ப அந்த அழுத்தம் என்பது, அந்த இல்லாத சுகம் என்பதை எங்கே உணர்ந்து கொள்ளலாம் என்றால், இந்த புருவ மத்தியிலேயே குண்டலினி மகாசக்தி எழுச்சி வரும் பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது அழுத்தம் ஒலி ஒளி. ஒளி என்பதை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். வந்த 2வது நாளே பெல் அடிச்சுட்டு ஒரு சின்னதா ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு கேட்கிறோம், என்ன உணர்ந்தீங்கன்னு கேட்டா சில பேர் அழுத்தத்தை சொல்றாங்க, குறுகுறுன்னு ஊறுதுன்னு சொல்றாங்க, சில பேர் ஒளி தெரியுதுன்னு சொல்றாங்க. 2வது நாளே ஒளி தெரிய வைத்த மகான் வந்து வேதாத்ரி மகர்ஷி. புறத்தே தான் ஒளி தெரியும், எப்படியா அகத்தே தெரியுது? அந்த ஒளி இன்னும் பிரகாசமாக இன்னும் பிரகாசமாக இந்த உயிர் பிரகாசம் அடைய 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 முழுமையாக அருட்பெருஞ்சோதியாக தெரிந்த இடம்தான் வள்ளல் பெருமானுக்கு அருட்பெருஞ்சோதி என்று அவர் கூறினார். அப்ப அந்த ஜோதியை இங்கே தரிசனம் நாம் செய்வதில் ஒளி. வெளியில தான் ஒளியை பார்ப்போம், அகத்தை ஒளியை பார்த்துட்டோமே, 2வது நாளே பார்த்துட்டோமே. அப்ப அழுத்தம் தெரிஞ்சாச்சு, ஒளி தெரிஞ்சாச்சு. இன்னும் தெரிய வேண்டியது ஒலி கேட்கணும், சுவை தெரியணும், மனம் வேணும். இது 3 எனக்கு தெரியணும். அது தெரிவதற்கான ஒரு ஏற்பாட்டை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி ஆக்னை தவத்திலேயே நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அத அகத்தை நீங்க உணரணும் அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தவம் முன்னாடி சாமி கொடுத்தாங்க, மனோன்மணிய தவம் கொடுத்தாங்க. அந்த தவத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அழுத்தம், இப்ப தெரிஞ்சது நமக்கு வந்து ஒளி தெரிஞ்சிருச்சு. இந்த 3 தெரிய வேண்டியிருக்கு. இந்த 3 எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனோன்மணிய தவத்துல காதோர மத்தியமத்தில் உள்நாக்கு மேலேல உண்புதுமை மெத்தம் உண்டு என்று ஒரு சித்தர் பாடிய பாட்டு கூட உண்டு. அந்த உள்நாக்கு மேல் ஏறும் பொழுது அங்கு மனோன்மணியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பீனியல் கிளான்ஸ் அந்த இடத்துல இருக்குது. அது ஒரு மாங்காய் வடிவுல தொங்கிட்டு இருக்குது. இந்த உள்நாக்கு மேல ஏறி அதை கொஞ்சம் அப்படி பெனிட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஒரு ஜூஸ் மாதிரி வரும்னு சாமியோட ஸ்பீச்ல சொல்லிருக்காங்க. அந்த ஜூஸ் தான் சுவை, அமுதம். தமிழுக்கும் அமுதென்று பெயர்னு சொன்னோம். அந்த நாக்கை மேலே வைத்து அந்த மனோன்மணிய தவத்தை செய்யும் பொழுது அமுதம் என்பது அங்கே சுரக்கின்றது. சுரக்கும் பொழுது நான் அந்த சுவை என்ற ஒன்றை நான் உணர்கிறேன். மனம் வீசுமா? கண்டிப்பாக வீசும். எப்படி மனம் வீசும்? கஸ்தூரி மனம் கமலம். உடல் முழுவதும் அந்த அமுதத்தை நீங்கள் பருகிவிட்டால் கஸ்தூரி மனம் எப்பொழுதும் நம் மீது வீசிக்கொண்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒலி கேட்குமா அப்படின்னு சொன்னா சாமிஜியே சொல்றாங்க, அது சுரக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? அத சுவை உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு நீங்க ஒலி உங்களுக்கு கேட்கும்னு சொன்னார். அந்த ஒலி என்ன ஒலி அப்படின்னு சொன்னா, ஒரு கயிறு, இந்த தேங்காய் நார்லாம் வச்சு ஒரு கயிறு பண்ணுவாங்க. அந்த கயிறு அப்படி முறுக்குனீங்கன்னா கிரக் கிரக் கிரக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு உங்க மூளைக்குள்ள கேட்கும்னு சொல்லுவார். அப்ப அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இது 5 விஷயங்களும் உள்ள நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். ஆனா புறத்தை டிட்டாச் ஆகிடும். டிட்டாச் ஆகி எது கூட அட்டாச் ஆகணும்னா ஆக்னில அட்டாச் ஆகும்.
அப்ப ஆக்னியில் அட்டாச் ஆகணும்னா காலையில ஒரு 1/2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஆக்னி தவம் செஞ்சு நோ யூஸ். எப்பொழுதும் 5 புலன்களோடு நீங்கள் பொருட்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்கள் ஆக்னியிலேயே மனதை வைத்து நீங்கள் தொடர்பு கொண்டால் எப்பொழுதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த அமுதம் சுரக்கும், நீங்கள் சுவையை உணரலாம், அந்த ஒலியையும் நீங்கள் உணரலாம். மீதி 3 காந்த தன்மாற்றங்களையும் உங்கள் அகத்தே நீங்கள் உணர்ந்து கொண்டால் அந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லாம் அல்ல இறைவெளி என்பது அகக்காட்சியாக உங்களுக்கு கிடைத்து அத்துவித ரகசியமும் உங்களுக்கு விளக்கமாக அங்கே கிடைக்கும்னு சாஞ்சி பாடலாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுல நம்ம என்ன செய்யணும், முழுமையாக இந்த ஆக்னை தவத்தை செய்ய வேண்டும். இன்னும் ஆக்னை தவத்தை பற்றிய இன்னும் அதனுடைய அதிகமான ஒரு விளக்கங்களை அடுத்து வர்ற வாரங்களிலே நான் உங்களுக்கு விளக்க இருக்கிறேன். காலம் கருதி இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவரையும் இறைநிலையின் ஒரு பகுதியாகவே பாவித்து வணங்கியும் வாழ்த்தியும் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளம். ஐயா, இன்றைய சிந்தனையில தவம் முதல்ல மிக மிக சிறப்பாக இருந்ததுங்க. பஞ்சபூத நவகிரக தவம். அந்த பஞ்சபூத நவகிரக தவத்துல அந்த 7வது நம்மளுடைய ஓஜஸ் சக்தியோடு இணைந்த அந்த அந்த கருமையமான நம்மளுடைய சூரியன் மையத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றலோடு இணைப்பு பேர் இணைப்பாக என்று இருந்ததுங்க ஐயா. அந்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்து இன்று நீங்கள் வழங்கிய சிந்தனையில மாற்றி பிறப்பு அந்த நிலை சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் மறுபிறப்பு எடுத்திருக்கிறோம் அந்த குருவின் உயிர் கலப்பு என்ற நிலையில. ரொம்ப சிறப்புங்க அது. அடுத்து நம்ம ஆகினையில இந்த ஒளி லைட்டும் நம்மளுடைய அந்த அழுத்தமும் கிடைச்சிருக்கு. மனோன்மணி தவம் என்ற ஒரு தவத்துலதான் நம்ம மிச்சம் இருக்கிற 3 ஒலி, சுவை, மனம் அதை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுத்துருந்தீங்கயா. ரொம்ப நன்றிங்கயா. இந்த அருமையான சிந்தனையும் தவத்தையும் ஐயாட்ட கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த சிகாகோ மனவளக்கலை மன்றத்துக்கு வணக்கங்கள், நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு அருள். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா அனிதா கருப்புசாமி அம்மா கேட்கலாங்களே? கேக்குதுங்கய்யா. வாழ்க வளமுடன். மிகச்சிறந்த தவங்கய்யா. சிந்தனை உரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. வாழ்க வளமுடன். இப்போ இப்போ நம்ம ஆகினை தவம் இந்த ஆரம்ப கால சாதனை எல்லாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளவு நாள் நீங்க ஆகினை தவம் ஒரு நாளைக்கு இப்போ 2 முறை செய்ய முடியலன்னு சொல்லி சொல்றாங்க ஐயா. இப்போ ஆரம்ப சாதகர்கள் அவங்களுக்கு நம்ம இப்ப ஆகினை தவத்துடைய சிறப்பு நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அன்பர்களை இன்னுமே ஊக்குவிக்கணும். நானுமே தினமும் ஆகினை தவம் பண்ணணும். நம்ம எல்லா தவமும் பண்ணியுமே மாலை நேரம் தவம் பண்ணலாம். சாந்தி தவம் பண்றோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாங்க, இப்போ மாலை நேரம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது ஆகினை தவம் பண்ணிட்டு அப்புறம் இரவு உறங்க போறதுக்கு முன்னாடி சாந்தி பண்ணலாங்களாங்கய்யா? இல்ல எப்படி ஆகினை தவம் மட்டும் பண்ணினா போருமா? அப்படி இருந்தா அது கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது ஆக்னை அப்படின்னு சொல்லும் பொழுது காலையில ஒரு 20 நிமிடம், சாயங்காலம் ஒரு 20 நிமிடமா, 1/2 மணி நேரமா உங்களுக்கு எவ்வளவு டைம் முடியுதோ அந்த டயத்துல நீங்க ஆக்னைல இருக்கணும் அப்படின்றது அது ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு அதை சொல்லலாம். பட் நீங்க தவம் ஏற்றும் பொழுது மற்ற தவங்களை எல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா ஆக்னையில எப்பொழுதுமே மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி உங்களுக்கு பணித்த ஒரு கட்டளை. ஏன்னா வந்த 2வது நாளே உங்களுக்கு என்ன சொன்னாங்க, மணி அடிச்சு இனிமேல் 5 புலன்களையும் நீங்கள் அனுபவமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது, பொருட்களோடும் உறவுகளோடும் நீங்கள் அனுபவமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஆக்னியிலே நின்று பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆக்னியிலே நீங்கள் நின்று பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா
உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அந்த 13ங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சிக்குள்ள போய் தான் நீங்க எல்லா செயலையும் செய்யணும் வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய உண்மை. அதனால எப்போதோ செய்வது என்பது ஆக்னை அல்ல. எப்பொழுதுமே நீங்கள் அந்த புருவ மத்தியிலே நினைவை வைத்துக் கொண்டு நீங்கள் பொருட்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷியினுடைய அந்த ஆக்னையினுடைய விளக்கம். அதனால காலையில ஒரு 20 நிமிஷம் செய்யணுமா, சாயங்காலம் 20 நிமிஷம் செய்யணுமா அப்படி இல்லை. எப்பொழுதுமே ஆக்னையில் மனதை வைத்துக் கொண்டு பொருட்களோடும் உறவுகளோடும் தொடர்பு கொள்ளுங்க. போன தடவை நான் அதுக்கு உதாரணம் கூட சொன்னேன். நீங்க ஒரு பாத்திரமே கழுவுறீங்க அப்படின்னு சொன்னா கழுவும் பொழுது ஆக்னையிலே இருந்து பழகுங்க. இல்ல ஒரு டீ போடுறீங்க அப்படின்னு சொன்னா டீல போடும்போதே ஆக்னையிலே இருந்து டீ போடுங்க. இல்ல தோசை சுடும் பொழுது அப்படி ஒரு பிராக்டிஸ் ஏதாவது ஒண்ணு எடுத்து பண்ணி பாருங்க. ஆக்னையில என்னால இருக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. இதுதான் இல்ல, ஏதாவது ஒரு செயலை எழுதும் போது நான் ஆக்னையிலே இருந்து எழுதுறேன் அப்படின்னா ஆக்னையிலே மனதை வைத்துக் கொண்டு எழுதி பாருங்க. ஒரு பாட்டு படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த புருவ மத்தியிலேயே கவனத்தை வச்சுட்டு பாட்டு படிச்சு பாருங்க. ஒருத்தர் கூட பேசும் பொழுது அப்படியே இருந்து பேசி பாருங்க. ஏதாவது ஒரு பிராக்டிஸ் என்ன செஞ்சுக்கிட்டே இருங்க. அது கடைசியில பழக்கமாக ஆக்னிலே அது பழக்கமாக மாறும்போது இந்த விடுதலை அப்படின்னு சொல்லக்கூடியது புற விடுதலை அப்படிங்கிறது இயல்பா வந்துடும். போதும் அப்படிங்கிற ஒரு மன விடுதலை நமக்கு வரும். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். சிறப்பாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அழகிரி சாமி ஐயா, நீங்க கேள்வி கேட்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றிகள். ஐயாவோட தவம் மற்றும் சிந்தனை உரை சிறப்பான நிலையில இருந்ததுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டுங்க. அருட்தந்தை அவர்கள் வாழ்த்தும் பயணம் அப்படிங்கிற தலைப்பு கீழே அந்த வாழ்க வளமுடன் சொல்லும் போதே அந்த நாவம் அடித்து சொல்லக்கூடிய ஒரு உச்சரிப்பு லம்பிகா யோகத்தில் இருக்கிறதாக ஐயா சொல்லியிருந்தாங்க. அந்த லம்பிகா யோகம்தான் மனோன்மணிய தவங்களா? ஏன் மனோன்மணிய தவத்தை நிறுத்திட்டாங்க? என்ன கடந்த சில நாட்களாக மனோன்மணிய தவத்தை பத்தி எனக்கு நிறைய தேடுதல் இருந்துட்டே இருக்குங்க. ஸோ அதற்குண்டான ஒரு விளக்கம் இன்னைக்கு நீங்க தெளிவா நீங்க கொடுத்துருந்தீங்க. அழுத்தம், ஒலி, சுவை, மனம் அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியான அந்த விஷயங்கள் எல்லாம் இதன் மூலம் கிடைக்கும், எப்படி உணர முடியும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த மனோன்மணிய தவத்தை நிறுத்திட்டாங்க? அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்ப லம்பிகா யோகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாக்கை மடித்து நீங்கள் மேலே வைத்தீர்கள் என்று சொன்னால் அது லம்பிகா யோகம். லம்பிகா அப்படின்னு சொன்னா தவளை அப்படின்னு சொன்னா அந்த தவளை லம்பிகா யோகம் தான் பண்ணுது. தவளை எதுக்காக பண்ணுதுன்னா அந்த பீனியல் சுரப்பி நாக்குத்திக்கு மேல வச்ச உடனே அந்த பீனியல் கிளான்ஸ் அப்படிங்கிறது உயிர் ஓட்டத்தை அது சீராக ஓட வைக்கிறதுக்காக அப்படி பண்ணுது. உயிர் ஓட்டத்தை சீராக வச்சிருச்சு அப்படின்னு சொன்னா பசி என்பது அங்க இருக்காது. ஏன்னா எனக்கு தேவை உயிர் ஆற்றல் வேணும். அதை நான் நிலத்தின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் மட்டுமே தான் வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். ஆனா இந்த தவளை அப்படின்னு சொல்றது என்ன செய்யும்னா பூமிக்கு அடியில போய் 6 மாசம் கூட உள்ள போய் உட்காந்துட்டு நாக்குத்திக்கு மேல வச்சுட்டு அது பாட்டு உயிரோடே இருக்கும். அது உயிர் ஆற்றல் உள்ளுக்குள்ள ஜென்ரேட் ஆகும் பொழுது சீராக எல்லா செல்களுக்கும் அந்த உயிர் ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அந்த லம்பிகா யோகம் என்பது தவளை செய்கின்ற ஒரு யோகம். அது ஜஸ்ட் உயிர் வாழ்வதற்கு மட்டும்தான் அந்த லம்பிகா யோகம். நாக்குத்திக்கு மேல வச்சீங்க அப்படின்னு சொன்னா பீனியல் சுரப்பி உயிர் ஓட்டத்தை சீர்படுத்த செய்யுமே தவிர அந்த மனோன்மணிய சுரப்பி என்று சொல்லக்கூடிய அந்த பீனியல் சுரப்பி என்ன செய்யாது, சுரக்க வைக்காது. அப்படி சுரக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நாக்கை நீங்க பயன்படுத்தி வைக்க வேண்டியதில்லை. நான் தான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன், அந்த சித்தர் பாடல் சொன்னேன். காதோர மத்திமத்தில் உள்நாக்கு மேலேற 2 நாக்கு நமக்கு இருக்கு. வெளியில தெரியிற நாக்கு, உள்ள ஒரு பொடி நாக்கு ஒண்ணு இருக்கு. அந்த நாக்கு மேல ஏறணும். ஏறுனா அதுக்கு நேர் மேலதான் பீனியல் கிளான்ஸ் என்பது ஒரு மாங்காய் வடிவில் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. அதுல டியூன் பண்றதுக்கு இந்த நாக்கை தூக்கி அந்த சின்ன நாக்கு மேல நீங்க டச் பண்ணீங்க அப்படி சொன்னா அது மேல ஏறும் பொழுது அது பீனியல் சுரப்பியை போய் அது டியூன் பண்ணி விடும் பொழுது அதுல இருந்து ஒரு சுரப்பி என்பது சுரக்கும். அதுல இருந்து சுரக்கும். அதுதான் அமுதம். அந்த அமுதத்தை தான் நாம் சுவையாக சுவைக்க முடியும். அதை சித்தர் பெருமக்கள் ரொம்ப ரொம்ப அந்த மனோன்மணிய தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நாக்கை கொண்டு போய் அந்த உள்நாக்குல வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி அந்த கஷ்டமான விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கு அப்படி லேசா நீங்க மேல தூக்குனீங்கன்னா அந்த நாக்குக்கும் வாய்க்கும் ஒரு சின்ன இணைப்பு ஒண்ணு அந்த இடத்துல கோடு மாதிரி ஒரு சத இருக்கும். சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ண உடனே நாக்கு நல்ல நீளமா பத்திரகாளி தூங்கு மாதிரி தூங்கிடும். அப்ப அதை எடுத்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த சின்ன உள்நாக்க போய் அது டியூன் பண்ணிடும்.
அதை தூக்கி அப்படி மேல வச்சுட்டு தவம் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த அமுதம் அவங்களுக்கு சுரக்கும். இதுதான் மனோன்மணிய தவம் அப்படின்னு சொல்றதுக்கு சாமி கொடுத்த விளக்கம். அதுல மனோன்மணிய தவத்துக்கு அதை பக்தியோடு இணைத்து சொல்லும் போதுதான் சொல்லுவாங்க, நாரதர் வந்து ஒரு ஞான பழத்தை கொண்டு வந்து சிவனை சாப்பிட சொல்லுவாங்க. சிவன் வந்து பார்வதிட்ட கொடுப்பாங்க. பார்வதி வந்து இதை நாம் சாப்பிடுவதை விட என்னுடைய மக்களை சாப்பிடட்டும்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சுதான் சொல்லுவாங்க. கடைசியில அம்மையப்பனை சுற்றி வந்து அவர் என்ன பண்றாரு, அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொள்வார். அது மாங்காய் வடிவில் இருக்கு. அப்ப ஞானப்பழம் என்பது வெளியில இருக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னாங்க. உண்மையிலேயே ஞானப்பழம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய உள்நாக்குக்கு மேல ஏறினீங்கன்னா பீனியல் கிளான்ஸ் சின்ன மாங்காய் வடிவில் தொங்கிக் கொண்டிருக்கும். அதுக்குதான் சித்தர் பாடல் கூட உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மலை மேல் இருந்து மாங்காய்ப்பால் அருந்துவோர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடின்னு ஒரு சித்தர் கூட பாடியிருக்கிறாங்க. அதனால அந்த மலை மேல் இருந்து தேங்காய்ப்பால் அருந்துவோர்க்குன்னா அது வந்து ஒரு மருந்து. மாங்காய்ப்பால் அப்படின்னு சொல்றது அந்த மாங்காய் அப்படின்ற மாங்காய் வடிவில் இருக்கக்கூடிய பீனியல் கிளான்ஸ் அது சுரக்கணும். அது சுரந்ததுன்னா அதுல அமுதம் வரும். அமுதம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பசிக்கவே பசிக்காது. ஒரு தவமும் செய்ய வேண்டாம். இறை உணர்வு தான், முக்தி தான். மனோன்மணிய தவத்துல அது கிடைக்கும். அதை ஏன் செய்ய விடலை அப்படின்னு சொன்னா, அதுல சில சித்துக்கள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதுல நிறைய இருக்கு. அப்படி 1-2 ஆசிரியர்களுக்கு அது கிடைச்சது. அதை கொஞ்சம் அவங்க மிஸ்யூஸ் பண்ணோம்னா சாமிஜி சொன்ன பிறகு, ஆமா அது மாதிரி இது பண்றாங்கன்னு சொன்ன பிறகு சாமி அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அதை ஒதுக்கி வச்சாங்க. அவ்வளவுதான். அதனால அது காரணம் வந்து அதுதான். அதுல ஒரு சித்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஏன்னா இறை உணர்வு பெற்ற பிறகு அதுக்கப்புறம் சித்துக்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் தானே. அதை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா தொண்டுக்கு தான் பயன்படுத்தணும். அதை சித்துக்கு பயன்படுத்தி பணம் பண்ணுவதற்கு ஒரு சில பேர் அதை பயன்படுத்தின போது சாமி அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த மனோன்மணிய வச்சுட்டாங்க. அதனால நம்ம மன்றங்கள் என்ன செய்யறதில்லை, அதை நாம் சொல்லிக் கொடுப்பதும் அல்ல, அதை செய்வதும். நாடி இருந்த பேராசிரியர்கள் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தாங்க, அதை கற்றுக்கொண்டோம். அதனால அதை சாமிஜி வேண்டான்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிகளைங்க. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குது? ஆனந்தி அம்மா, ஐயாவை பத்தி சில வார்த்தைகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அற்புதமான தவம், அற்புதமான தவத்தின் நுணுக்கங்களை பற்றிய விளக்கங்கள் அன்பர்களுக்கு மிக எளிதில் புரியும்படியாக மகரிஷி எப்படி எளிய முறை தவம், எளிய முறை உடற்பயிற்சின்னு கொடுத்திருக்காரோ, பேராசிரியர் ஐயா அவர்கள் எளிய முறையில இந்த உடல் எப்படி பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது, ஒவ்வொரு மையமும் எப்படி புறத்தே உள்ள அந்த பஞ்சபூதத்தோடு இணைந்து 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 இயங்கிக் கொண்டிருக்கின்றது, ஒன்று இணைப்பு பெற்றுள்ளது என்பதை மிக அழகாக அவருடைய தவத்தில் விளக்கினார். ஆகிய தவத்தை பற்றிய நுணுக்கங்கள் அற்புதம் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நிச்சயம் இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு ஒரு வழிகாட்டலாக மேலும் இந்த பயிற்சியில் அவர்கள் ஆழ்ந்து செல்வதற்கான ஒரு புரிதலான ஒரு விளக்கங்களாக அமையும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. என்னுடைய பேர் ஆனந்தி ரங்கராஜன். சென்னையில் மயிலாப்பூர் இணைந்து பணியாற்றிக் கொண்டேன். இப்பொழுது சிகாகோ மன்றத்தோடு இங்க பொண்ணு டெலிவரிக்காக வந்திருக்கேன். இங்க இணைந்து பணியாற்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். பேசிக்கிட்டு போன்ல நீங்க ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க மனம் வேற எங்கேயாவது போகுதா போலையா? போகுது இல்ல? அப்போ போன்லயும் பேசுது, மனம் வேற எங்கேயும் போகுது. 2 வேலையும் பாக்குதா பாக்கலையா? கரெக்ட். அப்ப ஆக்னியில நிக்கும் பொழுது ஆக்னியிலயும் நிக்கலாம், நீங்க பேசுற அந்த பேச்சிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். மனம் தான் எங்கேயும் ஓடவும் செய்து திரும்ப எங்கேயும் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்குது, இங்க ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப ஆக்னியில் நிக்கிறது மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்குன்னா சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலே வந்து அது ஒரு பிராக்டிஸ் இல்லாததுனாலதான் ஐயோ 2 பக்கமும் ஆக்னியில் நின்று அங்க பேச்சை விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லி நம்ம மனம் தான் அது மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்கே தவிர, அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 13க்கு கீழே போய்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா
அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நல்ல விஷயமா உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதை அந்த சபை கேட்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய ரகசியம். அந்த அந்த ஃப்ரீக்வன்சி குறைய 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 குறையதான் உங்களுடைய மன அலைச்சல் குறையும் பொழுதுதான் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த இறை தன்மையில நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைய அந்த சபை அக்செப்ட் பண்ணும். சரிங்க, சிறப்பு. வாழ்க்கை வளமுடன். முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது. ஆனா அது காலத்தால என்ன பண்ணிரும் அப்படின்னு சொன்னா அது சரியா போயிடும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆக்னி தீட்சை பெற்று ஒரு மாதம் அப்படியே ஆக்னியிலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு ஆக்னியிலே இருப்பேன். ஆபீஸ்ல போனாலும் சரி, எழுதும் போது, வண்டி எடுக்கும் போது, பேசும் பொழுதெல்லாம் ஆக்னியிலே இருந்து பழகி கடைசியில ஒரு கஸ்டமர் வம்புக்குன்னே வருவாங்க. ஆனா நமக்கு அது பாதிக்குமானா நம்மள பாதிக்கல. அப்படி பண்ணினவர் என்ன பண்ணாரு, நான் ஒரு கேஷியரா இருக்கிறப்ப ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்குறேன். செக்ஷன்ல இருந்து டோக்கன் எடுத்து கொடுக்குறேன். அவரு கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. யாரு மேலே இருக்க கடுப்பு வந்து என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டு கேஷ் கொடுக்கறதுக்காக அந்த டோக்கனை நான் கூப்பிடுறேன். கூப்பிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரு, டேபிள்ல வச்சுட்டு அந்த டோக்கன் அப்படி சுண்டி விட்டாரு. அது நேரா வந்து என் தலையில பட்டு அப்படியே புருவ மத்தியில இருந்து அப்படி கீழே வந்து விழுது இந்த டோக்கன். அப்ப ஆக்னி அப்படியே சுருள்னு சுத்துது. சுத்தும் பொழுது அப்படியே அவர் மனக்கண் முன்னால அவரை வச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஒரு 3 முறை வாழ்த்திட்டு சமாதானமா அவர்கிட்ட பேசினேன். பேசி ஐயா கொஞ்சம் கையில விடுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்ன போது அவர் சொல்லாரு, நீங்க வேணா கேஷ் எடுத்து என் மூஞ்சில வீசுங்க அப்படின்னாரு. அப்பயும் எனக்கு ஆக்னி தான் டச் ஆயிட்டு இருக்குது. அப்பயும் அவரை வாழ்க வளமுடன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சண்டை போடல. நான் சாதாரணமா வந்து ரொம்ப சண்டை கட்டுற ஆளு, கோவப்படுற ஆளு. ஆனா அந்த ஆக்னியிலேயே நின்று பழகி 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 கொஞ்சம் அந்த என்ன சொல்றது, கோபம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் சோதனையாக எனக்கு நிறைய விஷயங்கள் அது மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து அந்த ஆக்னியிலே நின்று பழகி கொண்டதுனால அதுல இருந்து நான் வெளிவர முடியுதுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன்.